கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மர்ம இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரைப் போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. கடந்த அதிகாலை ஜெபத்திலே நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானித்தோம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீதிமானை குறித்து இங்கே சொல்லுகிறார். நீதிமான் என்றால் இந்த உலகத்திலே நீதியை செய்கிறவன் அல்ல, தான தர்மங்களை செய்கிறவன் அல்ல, நல்ல காரியங்களை செய்கிறவன் அல்ல, இந்த உலகத்தாரால் பாராட்டப்படுகிறவன் அல்ல. நீதிமான் என்பவன் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாக மாறுகிறவன் தான் கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான் என்று சொல்லி வேதத்திலே பல வசனங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவன் எப்படி இருப்பான்? ஒரு மரத்தை ஒத்திட்டு கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நாட்டப்பட்டு. பாருங்கள், ஒரு விதையானது அங்கே நடப்படுகிறது. நாட்டப்பட்டு என்று சொன்னால் யாரோ ஒருவர் அதை நட்டிருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் விதையை ஊன்றி இருக்கிறார், நிலத்திலே ஊன்றி இருக்கிறார் என்று அர்த்தம். பாருங்கள், சில விதைகள் ஆற்றிலே அடிபட்டு வந்து அங்கே நிலத்திலே சேர்ந்து விளைகிறது. சிலது பறவைகள் மூலமாக எச்சங்களாக விதைகள் பூமியிலே விழுந்து மரங்கள் வளர்கின்றன. சிலது காற்றுகளின் மூலமாக பறந்து வந்து நிலத்தில் ஊன்றி அங்கே வேர்விட்டு மரங்களாக வளர்கிறது. ஆகவே மரங்கள் பல வகையிலே இந்த பூமியிலே வளர்கிறது. ஆனாலும் கூட சில மரங்கள் மனுஷர்களால் நடப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மரத்தை ஆண்டவர்தாமே நட்டிருக்கிறார், நடப்பட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நடப்பட்டு என்று சொன்னால் கர்த்தர் அந்த மரத்தை நட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். நீர்க்கால்களின் ஓரமாக, ரிவர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்றால் அநேக நீர்க்கால்கள் பாயக்கூடிய இடத்திலே, வறட்சியே இல்லாத இடத்திலே அந்த விதையானது நடப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஆகவே அந்த விதையின் மீது கர்த்தருக்கு அக்கறை இருக்கிறது. அது மரமாக வளர வேண்டும், செழிப்பாக வளர வேண்டும், பச்சை பசேல் என்று இருக்க வேண்டும், தன்னுடைய காலத்தில் அது கனியை தர வேண்டும் என்று எல்லாமே தீர்மானித்து கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான இடத்திலே அந்த விதையை அவர் நட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். தன் காலத்தில் தன் கனியை தந்து, பாருங்கள், அதனுடைய பழம் தரக்கூடிய காலம் வரும்பொழுது மக்களை ஏமாற்றாமல் கனி தருகிற மரங்களை பார்க்கிறோம். ஆகவே நீதிமான் எப்படி இருக்கிறான்? நற்கனிகளை தருகிறவனாக, தேவனுடைய கனிகளை தன்னிடத்திலே காணப்படத்தக்கவனாக அவன் இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், சில மரங்கள் சில காலகட்டங்களில் தங்களுடைய இலையை உதிர்த்து விடுகின்றன, மொட்டையாக நிற்கின்றன. ஆனால் சில மரங்கள் வருடம் முழுவதுமாக அது இலைகளோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம், பச்சை பசேல் என்று இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே இலையுதிராதிருக்கிற மரத்தை போல அவன் காணப்படுவான். பாருங்கள், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நீதிமான் எப்படி இருப்பான் என்று சொல்லி முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நீதிமான இடத்துல காணப்படக்கூடாதவைகளை முதலாவதாக வசனமானது விளக்குகிறது. பாருங்கள், ஒரு நீதிமான இடத்துல இந்த செயல்கள்லாம் காணப்படாது. ஒரு நீதிமான் ஒரு மனுஷனை பார்க்கும்பொழுது
அவன் கர்த்தருடைய பிள்ளை என்று எப்படி நாம் அறிந்து கொள்வோம்? எப்படி அறிந்து கொள்வோம்? அவனுடைய முகத்தை பார்த்தா, அவனுடைய உடைகளை பார்த்தா, அல்லது அவனுடைய செயல்களை பார்த்தா? இல்லை. அவனிடத்திலே இந்த காரியமெல்லாம் முதலாவதாக காணப்படாது. எவ்விதமான காரியங்கள்? சங்கீதம் 1:1 இதை விளக்குகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். அவன் துன்மார்க்கர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையில் அவன் நடக்க மாட்டான். இந்த நீதிமான் எப்படி இருப்பான்? கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருப்பான்? துன்மார்க்கர் ஆலோசனையில் நடக்க மாட்டான். துன்மார்க்கர், இந்த உலகத்தில் அநேக துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களெல்லாம் பல ஆலோசனைகளை நீதிமானுக்கு கொடுத்தாலும் அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதன்படி அவன் செய்ய மாட்டான். துன்மார்க்கர் பல வகையிலே ஆலோசனைகளை கொடுத்தாலும் கூட, பல காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட அவையெல்லாம் என்ன செய்வான்? இந்த நீதிமான் தள்ளிவிடுவான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள் இருக்கக்கூடிய வழியிலே நிற்க மாட்டான். பாருங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க மாட்டான். ரெண்டாவதாக, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும். பாவம் இருக்கிறது என்று சொன்னால் நான் அதை பரீட்சித்து பார்க்கிறேன், என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி அவன் அதை பரீட்சித்து பார்க்க மாட்டான். அப்படி என்றால் ஃப்ளீ ஃப்ரம் ஆல் யூத்ஃபுல் லஸ்ட், பாலியத்துக்குரிய சகல இச்சையிலிருந்து விலகி ஓடு என்று வசனம் இருக்கிறது. ஆகவே ஃப்ளீ ஃப்ரம் ஆல் லஸ்ட், அதாவது எல்லா இச்சையிலிருந்து விலகி ஓடு. ஓடு என்று போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஃப்ளீ என்றால் ஓடு கிடையாது. ஓடு என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஃப்ளீ என்றால் பறந்தோடு. ஃப்ளீ என்றால் பறந்தோடு. ஓடும்போதே பறக்கிற மாதிரி ஓடணும். அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக ஓடி போகணும். இச்சைகள் வரும்பொழுது, பாளையத்துக்குரிய இச்சைகள் வரும்பொழுது, வாலிபத்தில் செய்யக்கூடிய இச்சைகள் வரும்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? பறந்தோடு. ஃப்ளீ ஃப்ரம் ஆல் யூத்ஃபுல் லஸ்ட். ஆகவே பாளையத்துக்குரிய இச்சைகள்னால் நீ பிடிக்கப்படாதபடிக்கு பறந்தோடு. ஃப்ளீ ஃப்ரம் த லஸ்ட் என்று போடப்பட்டிருக்கு. ஆகவே பாவத்தை கொண்டு வருகிறவர்கள், பாவத்தை நம்மீது பூச, நம்மீது கொடுக்கத்தக்கதாக, நம்மீது பரவத்தக்கதாக கொடுக்கக்கூடியவர்களாக வரக்கூடிய இந்த பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அநேகரோடு கூட பரியாசம் பண்ணுகிறவர்களோடு கூட, மற்றவர்களை குறித்து இகழ்ந்து பேசுகிறவர்களோடு கூட, தேவனை இகழ்ச்சியாக பேசுகிறவர்களோடு கூட அங்கே நம்முடைய சீட்டு இருக்கக்கூடாது. நாம் அங்கே உட்காரக்கூடாது. பரியாசக்காரர்களோடு கூட உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீதிமான இடத்துல இருக்காது. எந்த காரியங்கள் இருக்காது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். அவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனையில் நடக்க மாட்டோம். எப்பேற்பட்ட உன்னதமான ஆலோசனை துன்மார்க்கன் கொடுத்தாலும் கூட, என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையான யோசனைகளை துன்மார்க்கன் சொன்னாலும் கூட அதிலே முதலாவதாக நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவத்தை நம்மீது அவர்கள் என்ன செய்யக்கூடாது? அதை எப்படியாவது கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். பாருங்கள், நீங்கள் நாம் அனைவரும் கூட ஒரு வியாதிப்பட்டு தும்புகிறவரோடு கூட, அல்லது ஜுரத்தில் அவதிப்படுகிறவரோடு கூட நாம் பக்கத்தில் உட்கார்ந்தா என்ன நடக்கும்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா போதும், அவர்கள் தும்பும்பொழுது அவருடைய மூச்சு காற்றிலிருந்து வியாதியானது பரவி நாம் வியாதிப்பட்டவர்களாக மாறுவோம். ஆகவே தான் நாம் என்ன செய்வோம்? வியாதிப்பட்டவரோடு கூட தள்ளி உட்காருவோம். அதற்குரிய உபகரணங்களை எடுத்துக்கொள்வோம். இது எதை காட்டுகிறது? பாவமானது நம்மை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை காட்டுகிறது. அந்த பாவமான காரியம் நம்மை கூட பற்றி கொள்ளும். ஆகவே தான் நாம் பறந்தோட வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. முதல்ல நடக்கக்கூடாது, ரெண்டாவது நிற்கக்கூடாது, மூன்றாவது உட்காரக்கூடாது. அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்து கொள்ளக்கூடாது என்ற இந்த 3 வார்த்தை காட்டுகிறது.
ஒரு ஒரு மனுஷனோடு கூட நடந்து கொண்டிருக்கும்போதே அவனால் நமக்கு பல ஆலோசனை கொடுக்கப்பட்டு அவனோடு கூட கலந்து அவனோடு கூட நின்று பேசி பிறகு உட்கார்ந்து சம்பரமாக உட்கார்ந்து அவனோடு கூட ஐக்கியப்படுவோம். நடக்கவே கூடாது. பிறகு எங்கே நிற்பது, பிறகு எங்கே உட்காருவது? முதல் விஷயத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தப்பித்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். ரெண்டாவதாக நாம் வாசிக்கிறோம். முதல்ல பார்த்தோம், நீதிமானிடத்திலே எந்தெந்த காரியங்கள் காணப்படாது என்பதை குறித்து முதல்ல பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது எந்தெந்த காரியங்கள் காணப்படும் என்று சொல்லி 3 காரியங்களை பார்க்கணும். முதலாவதாக நீதிமானிடத்திலே காணப்படாத 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 காரியங்கள் ஒரு நீதிமானிடத்தில் காணப்படாது. அதிலிருந்து நாம் நீதிமான் என்று அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக 3 காரியங்கள் காணப்படும். எந்த காரியங்கள்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பது. டிலைட் இன் த லா ஆஃப் த லார்ட். டிலைட் இன் த லா ஆஃப் த லார்ட் அப்படி என்றால் முதல்ல கட்டாயமாக கர்த்தருடைய வேதத்தை படிப்பதல்ல. யாராவது நம்மை கட்டாயப்படுத்தி கொண்டே இருக்க, படி வேதத்தை படி. அப்படி ஒரு கட்டாயத்தினாலே வேதத்தை படிக்கவே கூடாது. முதலாவதாக நமக்கு அதன் மீது பிரியம் உண்டாகணும். எவ்வளவு உன்னதமான காரியம் பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு பிரியம் உண்டாக வேண்டும். ஆகவே 119வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார், அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் முதலாவதாக நமக்கு பிரியம் உண்டாக வேண்டும். பிரியமாக படிக்கணும். டிலைட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை படிக்கும்போதே மன மகிழ்ச்சி உண்டாகணும். வேதத்தை எப்பொழுது திறந்து படிப்போம் என்ற மன மகிழ்ச்சி உண்டாகணும். அது பாரமாக இருக்கக்கூடாது. அவைகள் பாரமானவைகள் அல்லவே. கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. அது நம்முடைய இருதயத்துக்கு இனிமையாக இருக்க வேண்டும். எப்பொழுது நான் வேதத்தை திறந்து படிப்பேன் என்று சொல்லி அவ்வளவு பிரியம் உண்டாகணும். கட்டாயத்தினால் அல்ல. இட் மஸ்ட் பி டிலைட் ஆஃப் அவர் ஹார்ட். நம்முடைய இருதயத்தினுடைய மனமகிழ்ச்சியாக அது காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரெண்டாவதாக தியானம் பண்ணணும். அதை மெடிடேட் படிச்சுட்டு போகிறது கிடையாது. ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? முதலாவதாக கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமாக இருப்பான். அவனுக்கு பிரியமான காரியங்கள் என்று சொல்லி கேட்டால் முதல்ல கர்த்தருடைய வேதம் என்று சொல்லுவான். அவன் உடுத்தி கொள்கிற ஆடையை காட்டிலும், அவன் செய்கிற வேலையை காட்டிலும், அவன் சம்பாதிக்கிற சம்பாதனையை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், மனைவி பிள்ளைகளை காட்டிலும் உனக்கு எதிலே பிரியம் என்று கேட்டால் கர்த்தருடைய வேதம் என்று அவன் சொல்லுவான். நீதிமான் சொல்லுவான். முதலாவதாக அவனுக்கு அதன் மீது பிரியம் இருக்கிறது. ரெண்டாவதாக மெடிடேட் என்று நாம் வாசிக்கும். தியானமாக இருக்கிறோம். படிச்சுட்டு போகிறதில்ல, வாசிச்சுட்டு போகிறதில்ல, அதை குறித்தே தியானம், அதை குறித்தே தியானம். தியானம் 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 என்றால், மெடிடேட் என்றால் அதன்படி செய்வது. எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது? கர்த்தர் இப்படி சொல்கிறாரே, இதை எப்படி நிறைவேற்றுவது? ஆண்டவர் இதை செய்ய சொல்கிறாரே, நான் இதை எப்படி நிறைவேற்றுவது என்று சொல்லி அதற்குரிய வழிகளை ஆராய்வது. மெடிடேட் என்று சொன்னால் அதை தியானிப்பது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிவது என்ற அர்த்தம். அதன்படி செய்ய ஆயத்தப்படுவது என்ற அர்த்தம். அதன்படி செய்வது என்ற அர்த்தம். இத்தனை காரியங்கள் அந்த தியானிப்பது என்று அந்த வார்த்தையிலே இருக்கிறது. தியானிப்பது என்றால் அதை பற்றி யோசிப்பது, சிந்திப்பது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணுவது, அதன்படி செய்வது, எல்லாமே மெடிடேட், தியானிப்பது. முதல்ல பிரியம் இருக்கணும். ரெண்டாவது அதை குறித்து தியானிக்கணும்.
எப்படி தியானிக்கணும்? இரவும் பகலும் தியானிக்கணும். டே அண்ட் நைட், இரவும் பகலும் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானிக்கணும். இந்த சமயத்தில் தான் தியானிப்பேன், இந்த சமயத்தில் நான் தியானிக்க மாட்டேன், அப்படி அல்ல. இரவும் பகலும் அதை குறித்தே தியானமாக இருக்கணும். இரவும் பகலும்னா 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாட்களும் அதை குறித்தே நான் என்ன செய்யணும்? யோசித்து கொண்டும் அதை குறித்தே நான் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கணும். பாருங்கள், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை குறித்து வாசிக்கணும். இந்த உலகம் ஒரு வேளை மெத்த படித்தவர்களை, பணக்காரர்களை, உதவி செய்கிறவர்களை, வெளியரங்கமாய் நன்றாக இருக்கிறவர்களை நீதிமான்கள் என்று சொல்லும். ஆனால் கர்த்தர் யாரை தெரியுமா சொல்லுவார்? கர்த்தர் யாரை அழைத்தாரோ அவர்களைத்தான் சொல்லுவார். யாரை பேர் சொல்லி அழைத்தாரோ, அவருடைய பிள்ளையாக மாற்றினாரோ அவர்கள்தான் நீதிமான்கள். நாம் எப்படி நீதிமான்கள் என்று மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்வது? அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு நீதிமானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க மாட்டான். முதல்ல இந்த காரியங்கள்லாம் இருக்குது. 3 காரியங்கள் இருக்காது. நீதிமான் என்று சொல்லப்படுகிற இடத்துல 3 காரியங்கள் இருக்காது. முதல்ல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க மாட்டான். எப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியமாக இருந்தாலும் கூட துன்மார்க்கன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை நடக்க மாட்டான். பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளிடத்திலிருந்து அந்த பாவத்தை தானும் எடுத்துக்கொள்ளாதபடி விரைந்து அவளை விட்டு ஓடிவிடுவான். பாவத்தை பார்த்தால் அதை விட்டு ஓடிவிடுவான், பறந்தோடி விடுவான். ஃப்ளீ ஃப்ரம் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக பறந்தோடி விடுவான். பாவிங்களுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பரியாசம் பண்ணுவது ஒரு நீதிமானுக்கு அழகல்ல. யாரை குறித்தும் பரியாசம் பண்ணக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப லைட்டாக இருக்கிறோம் இல்லையா? இது ஒரு பெரிய பாவமாகவே நாம் எடுத்துக்கொள்வதே. மற்றவர்களை பரியாசம் பண்ணுவது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய நண்பர்களை, நம்முடைய மனைவி, நம்முடைய புருஷரை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சபையாரை பரியாசம் பண்ணுவது நமக்கு மிக எளிதாக இருக்கிறது. அது பாவம் என்றே நமக்கு புரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அது மிக முக்கியமான பாவம். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரரோடு உனக்கு பங்கு இல்லை, துன்மார்க்கரோடு உனக்கு பங்கு இல்லை, பாவிகளோடு உனக்கு பங்கு இல்லை. 3 காரியம் முதல்ல ஒரு நீதிமான இடத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதை நாம் காண வேண்டும். அடுத்த 3 காரியம் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கு. யாரும் கட்டாயப்படுத்த தேவை. நீ படிப்பா, வேதத்தை படி, வேதத்தினுடைய காரியங்களை அறிந்து கொள்ளு என்று ஒருவனும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பது என்பது அது அவனுடைய சிந்தையிலே காணப்படும். கர்த்தர் அந்த காரியத்தை அவனுக்கு வைத்திருக்கிறார். பிரியமாக கர்த்தருடைய வேதத்தில் இருப்பான். தேனை உண்ணுவது போல, தேனை குடிப்பது போல அது அவனுக்கு பிரியமாக இருக்கும். 2வதாக, தியானமாக இருக்கிறோம். தியானம் என்று சொன்னால் அதன்படி செய்வது, அதன்படி திட்டம் போடுவது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று யோசிப்பது, எப்படி கீழ்ப்படிவது, கீழ்ப்படிந்து நடப்பது, எல்லாமே தியானத்தில் அது அடங்கும். மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். 3வதாக, இரவும் பகலும், பெர்சிஸ்டன்ட் இன் டூயிங் தட். அதை செய்ய திட்டம் தீர்மானம் செய்து இரவும் பகலும் அதை குறித்தே தியானமாக இருப்பான். யார் சொல்வதும் அவனுக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவனுக்கு முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவது தான் அவனுக்கு முதல் நோக்கமாக காணப்படும். இப்படிப்பட்ட மனுஷன்தான் நீதிமான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் கர்த்தருடைய சபையிலே நிற்கிறான். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இப்படிப்பட்டவர்களை கர்த்தரை அறிந்திருக்கிறார். கர்த்தரால் அறியப்பட்டவும் இருக்கிறார். நீதிமான்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரால் அறியப்பட்டவும் இருக்கிறார். நாம் நீதிமான்களாக காணப்படுகிறோமா? நம்மை நாமே இந்த அதிகாலை வேளையிலே நாம் யோசித்து பார்க்கணும். நாம் அநேகர் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிறோம். அப்படி என்றால் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் இருக்கிறோமா? பாவிகளுடைய வழியில் நில்லாமல் இருக்கிறோமா?
பரியாசம் பண்ணாமல் இருக்கிறோமா? பரியாசக்காரர்களோடு நாம் பங்கு கொண்டவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது அவர்களோடு கூட நமது பங்கை அழித்து போட்டவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஒரு நாளில் நமக்கு அப்படிப்பட்ட உறவு இருந்தது, பரியாசக்காரர்களோட உறவு. நாமும் கூட சேர்ந்து கொண்டு அநேகரை பரியாசம் பண்ணோம். ஆனால் இன்றைய நிலைமையில் நாம் எப்படி இருக்கிறோம்? எந்தவித துர் ஆலோசனையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நிறைவேற்ற திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? வேதம் எனது மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? தாவீதுக்கு வேதமானது மனமகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கு வேதமானது மனமகிழ்ச்சியாக இருக்கிறதா? ஆர் வி டிலைட் இன் த லா ஆஃப் த லார்ட்? இரண்டாவதாக அதை குறித்தே தியானம் செய்கிறோமா? தியானம் என்றால் அதுபடி நடக்கிறோமா? மூன்றாவதாக இரவும் பகலும் அதை குறித்தே நாம் தியானமாக இருக்கிறோமா? அதாவது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் அதை குறித்தே யோசித்து கொண்டும் அதை மேன்மை பாராட்டி கொண்டும் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நீதிமான்களாக காணப்படுகிறோமா என்பதை நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வதற்கான வசனங்கள் சங்கீதம் 1 அதிகாரம் 1-2 வசனத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அவர்கள்தான் நீதிமான்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி சங்கீதத்தின் மூலமாக புரிந்து கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்தார். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். மறுபடியும் சங்கீதம் 1 அதிகாரத்தில் எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானை குறித்தும் அவனுடைய வழியை குறித்தும் நீதிமான்களை எவ்வாறாக அறிந்து கொள்வது என்பதை குறித்தும் நீர் எங்கள் மத்தியில் பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது ஒரு உரைக்கல்லாக இருக்கிறது. இதில் நாங்களே பரிசோதித்து கொள்ளும்படியான வார்த்தைகளாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட அந்த விதமான குணாதிசயங்கள் எங்களிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி சங்கீதம் 1 அதிகாரம் 1-2 வசனம் மூலமாக அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவர் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட, கர்த்தரால் அறிந்திருக்கிறவர்களாக காணப்பட இந்த வசனங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறது. அப்படிப்பட்டவர்களாக காணப்பட உதவி செய்தார். வேதமே எங்களுடைய மனமகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக நீதாமே உதவி செய்தார். துன்மார்க்கத்தினுடைய ஆலோசனை நாங்கள் நடவாமல் இருக்க உதவி செய்தார். பாவியினுடைய வழியில் நில்லாமல் இருக்க உதவி செய்தார். பரியாசக்காரருடைய எங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்ல நீதாமே உதவி செய்தார். கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட செய்கைகள் எங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து மன்னித்து ஆண்டவரே, எங்களை எல்லா வழிகளிலிருந்தும் ஆண்டவர் நீதாமே காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுடைய அற்புதமான கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுத்து இந்த ஜெபத்தை அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமேன்.